ரவுண்ட் 2ல செகண்ட் மேட்ச் TN11 டேக்கிங் ஆன் டைசன். டாஸை வின் பண்ண டைசன் போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 8 ஓவர் ஃபார்மேட், 2 ஓவர் பவர் பிளே, ஒரு ஓவர் ஸ்டம்பர் பால். ஸ்டாலின் ஸ்டேக்கில் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். டாஸ் பால் பாலுக்கு அண்டரில் போய் ஸ்வீப் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஸ்வீட்டான ஷாட்டு. ஐந்தியார் பிடிக்க வேண்டிய அந்த கேட்ச் ஸ்ட்ரெயிட்டாக கைக்கு போயிருக்கு. ஸ்டாலின் வெளியே போயிருக்காரு. அந்த டாஸ் பால் கரெக்டாக பாலுக்கு அண்டரில் போனாங்க. கொஞ்சம் ஃபுல்லராக விழுந்துச்சு. ஒரு மிஸ் டைம் ஷாட்டு நல்ல விலகி வந்துச்சு. அதை கூட்டிட்டாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் காமராஜ். 3வது பால் தூக்கி போட்டார். இறக்கிட்டாருங்க. ஸ்டம்பில் இறக்கிட்டாருங்க. ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அஸ்வின் நியூ பேட்ஸ்மேன். வந்தோடனே அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்கப் ஷாட். அந்த பிக்கப் ஷாட்டை பிக் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. பிஹைண்ட் த விக்கெட்டில் ஆள் வைக்கல. அவர் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கு. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை. பேக்கப்புக்கும் போய் பார்த்தாங்க. ரன் எடுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. இன்னும் ஃபைனாக வைப்பார். கேட்சாக கேரி ஆகலை. 1 பவுன்ஸ் டு த ஃபீல்டர். கிருஷ்ணா நினைக்கிறேன் அவர். இப்போ ஹிட்மேன் காமேஷ் டெக்கில் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. இது வரைக்கும் 2 விக்கெட் இருக்காங்க. செகண்ட் வியூவில் சக்தி விலக்கி போட்டார். ஃபாஸ்ட்டாக போயிட்டார். இங்கே ஆள் வேறு ஏற்றி வச்சுருக்காங்க. ஷார்ட் பவுண்டரி சைடு இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பால் வைடு ரீபால். இந்த பால் வெல் போல் லெஃப்ட் ஆர்ம். ஆங்கிளுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன், வெளில கொண்டு போனாங்க. கொஞ்சம் பேஸில் சேஞ்சு, கொஞ்சம் ஸ்லோவர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். கிராஸாக போக பார்க்கல. ஃபுல் பிளேட்டாக காட்டினார். ஃப்ரண்ட்டில் ஒரு ஜென்டில் புஷ் சிங்கிள். கொஞ்சம் ஃப்ளோட்டோட தூக்கி போட்டாங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கமிட் ஆகலை. அந்த இடத்த டார்கெட் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணுறது அஸ்வினை தொடர்ந்து ஹிட்மேன் காமிஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. குத்தி போட்டார். நோ பால் என்ற கால் வந்திருக்கு. ரன் அவுட். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ரன் எடுக்க வாய்ப்பு கொடுக்கல. போன பால் ஓவர் ஸ்டெப், நோ பால். பட் டாட் பால் ஃப்ரீ கிட். இப்போ ஐயோ ஸ்விட்சிட்டு கிரவுண்டராக போச்சு. டாட் பால் ஓவர் முடியுது. 2 ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் 13. 3 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும். இந்த ஒரு தமிழ் வேகத்தை நல்லா ஆப்ரேட் பண்ணுவார். ஆப்ரேட் பண்ணி காட்டியிருக்காரு. நல்லா ஃப்ளோட்டு கொடுத்தாலும் தூக்கி போடலை. பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டார். ஸ்லாட்டில் விழுந்த பந்து. கிராஸாக பேட் அவுட்டாலும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக அடிச்சிருக்காரு. ஜஸ்ட்டு கிளியர் பண்ணியிருக்காரு. கையில் பட்டு போயிருக்கு. கன்சிக்யூட்டிவாக 2 வைடு. அந்த ரீபால் கீப்பர் விளையாட்டாருங்க. செமையாக பண்ணாங்க. வைக்க தான் முடிஞ்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஷாட்டு. அப்பா அந்த ஃபுல்லர் பாலை புதைச்சிட்டாரு. ஸ்மோக்டவே ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். TN11. அடுத்த நியூ பாலர் கதிர். ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இறக்கியிருக்காரு. சீரிங் பேஸு. சீரியஸ் பேஸ் போட்டு காட்டியிருக்காரு கதிர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கவின். வந்தோடனே டாஸ் எலிவேட் பண்ண முடியல. கைக்கு கேரி ஆகலை. பட் ஸ்டாப் பண்ண முடிஞ்சு. குத்தி காட்டு எடுத்தாலும் நான் டாமினன்ட் சைட். ஒரு கையில் லெஃப்ட் கையில் டீல் பண்ணிட்டாரு. மீண்டும் ஸ்டாப். பட் டாட் விடாமல் சிங்கிளை மாற்றி கொடுத்துட்டாரு. போன பால் வைடு. சூப்பராக போட்டிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 ஸ்கோரு. 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஸோ லாஸ்ட் ஓவர் 4 ரன் கன்சிடர் பண்ணிட்டு போயிருந்தார். அதில் முக்கியமான விக்கெட்டும் அடக்கம். செம பேஸ். இந்த ஒரு சுப்பிரமணியம் அவருக்கான 2வது ஓவர். முதல் பந்து கவின் அவருக்கு. அடி கரெக்டாக டைம் பண்ணியிருக்காங்க. அவரோட லாங் லீவரை ரீச்சுக்கெல்லாம் அடிக்கலாமே, அடித்து காட்டியிருக்காரு இங்கே கவின். யூஸ் ஆஃப் பட்டமேன். சிங்கிள். வேகம் போட பார்க்கல. வேகம் போட பார்க்கல. லெக் பை சிங்கிள். மீண்டும் ரைட் ஃப்ரம் த மிடில் ஆஃப் த பேட். இந்த முறை கைக்கு போனதை விட்டுட்டாங்க.
டாஸ் ஓட முடியல, டைமிங் கொடுத்தாலும் ஓட முடியல. மீதமுள்ள அந்த ஒரு பந்து அடித்து பார்த்தா தலையை தாண்டி போயிருக்கு. 6 ஓட முடிச்சிருக்காரு கவின் இந்த ஓவரை. 5 ஓவர் முடியல, ஸ்கோர் 49. 4 விக்கெட் விட்டு TN11. இந்த ஒரு கதிர் முதல் பால் ஹிட்மேனுக்கு ஏந்தியோட முடிஞ்சு ஃபுல் டைமிங்கோட போச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கேள்வியோ. போச்சுங்க கண்ட்ரியில் 6ங்க. செகண்ட் பால் ஆல்ரெடி ட்ரை பண்ண ஒரு ஷாட், குத்தி கட்டு எடுத்தாலும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ரீப்ளே பார்க்குற மாதிரி இருக்குது இந்த இன்னிங்ஸில். இதே மாதிரி ஒரு ஷாட்டு, அதே மாதிரி ஒரு ஸ்டாப் பார்த்தோம். ஃபாஸ்ட்டாக எடுத்தார். ஃபுல் பேட் ஸ்விங், ஃபுல் பவர், ஃபுல் த்ராட்டில். இப்போ தான் உயிரே வந்திருக்கு, உயிரே போச்சு அப்படின்னு உட்காந்தாங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரே விசில் சத்தமாக தான் இருக்குது. ஓய்யோ மேக்னிஃபிசன்ட், டெரிஃபிக்யா போட்டாரியா. நேருக்கு தான் ரெடியாக இருப்புன்னு நினச்சேன், குறுக்கு அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட் மேலே பெரிய 6. லாஸ்ட் ஓவர் ஸ்லோவர் ஒன்று மாதிரி வந்தார், ஃபாஸ்ட்டாக போட்டார். ரெஸ்பான்ஸ் இன் ஸ்டைல் கொடுத்துருக்காரு கதிர். பட் இந்த ஓவரை புதைச்சிட்டாரு. 4 பாலில் 3 6. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் புவாரஸ். போட்ட வேகத்தை தேக்குனாரு, அங்கேயும் தேக்குனாங்க. டீப்லேருந்து த்ரோ வரத்துக்குள்ள ஓடி எடுக்கப்பட்ட 2 க்ளோஸாக 1 ஓடிட்டார். 6 ஓவர் முடியல, ஸ்கோர் 70 ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் எர்லியராக விட்டதுக்கு அப்புறமா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கவின் மற்றும் ஹிட்மேன் காமேஷ்டந்து. இந்த ஒரு பிரேம் ஸ்டெம்பர் பால் ஓவர். முதல் பால் ஃப்ளாட்டாக வச்சார் பேட்டை. 6 அதிரடி 6. முதல் பால் 6, ஸ்டெம்பர் பாலில் 6 பேருக்கு. இப்போ பிடிச்சிட்டாரு. காட்டன் போல்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் பென் பண்ணி இன்னார் வாட்ச் பண்ணி ஆட பார்த்தாங்க. போன பால் ஒரு எக்ஸ்ட்ரா. மீண்டும் மூவிங் அவே ஃப்ரம் பேட்ஸ்மேன்னு சொல்லலாம். வெளியே தாங்க பிடிக்க முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக வெளியே தான் பிடிக்க முடிஞ்சிருக்கு, உள்ளே பிடிக்க முடியலை. வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கும் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டான ஒரு 6 கிடச்சிருக்கு. இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது 6. அந்த 1 மோர் தடுக்க முடியல, கேப்பில் போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு 4 ஸ்டெம்பர் பால் ஓவரும் பேட்டிங் டீம் பக்கம் போயிருக்குன்னு சொல்லலாம். 7 ஓவர் 87, 6 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் TN11. மீண்டும் அதே லெஃப்ட் ஆர்ம் சக்தி வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். முதல் பால் வைடு, முதல் பால் நல்ல இடத்துல போட்டார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான்னு பார்ப்போம். பிடிக்க ஆள் இல்லை எனக்கு தெரிஞ்சு, வந்து பார்த்தாரு. இருந்தாலும் தமிழ். செகண்ட் பால் க்ளீன் ஹிட்டு, ஆஸ் க்ளீன் ஆஸ் யூ லைக். ஒரு அதிரடி 6 அங்கே. 3வது பால் ஸ்லோவராக போட்டார், ஃபுல்லராக போட்டார். ஸ்டெப் அவுட் பண்ணி ஆனாங்க. டபுள் வந்துட்டார். ஜாக்கிங்கில் தான் விழுந்துருச்சு. டார்கெட் டிசைடிங் வந்து பேக் ஃபுட்லேருந்து எடுத்தார். அடிச்சாருங்க, பழிச்சு அடிச்சாருங்க. போய்கிட்டே இருக்குங்க. அப்சல்யூட் மான்ஸ்டர் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. டார்கெட் 105. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அருண் ஸ்ட்ரைக்கில், ஓப்பனிங் பாலர் ஸ்டாலின். டீப் லாங் ஆன், டீப் ஸ்கொயரில் வச்சுருக்காங்க. முதல் பந்து பவர் பிளேயில் ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து நேராக இறங்குச்சு, மேலே இறங்கியிருக்கு. லெக் பை உண்டு, சிங்கிள். கொஞ்சம் ஸ்லோவாக தூக்கி போட்டாங்க, பீட் ஆயிருக்காரு பேட்ஸ்மேன். 3வது பந்து சூப்பராக சொல்கிறதுக்கே போய் இடிச்சு விட்டுருப்பியா. விக்கெட் ஹேர்லி பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு ஸ்டாலின். விட்டாட பார்த்தாரு. டாட் பால். சாஃப்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாங்க. அடித்து பார்க்க சொன்னால் அடித்து பார்த்துட்டாருங்க. ஆல் பேக்கப்புக்கு இருக்காங்க.
டாஸ் கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி வச்சாரு, அது கைக்கு பேருக்கு ஒரு மேசிவ் விக்கெட், ஒரு மேசிவ் கேட்ச்சு, நல்லா ரன்னிங் கேட்ச்சு. கவின் மீண்டும் இங்கே செகண்ட் நியூ போல தேவா லென்த்லேருந்து கரெக்டாக எடுத்தாங்க. அவுட் சைட் ஆப்ஷன் பேட்டை வச்சார், குத்தி போவோம். எனக்கு தெரிஞ்சு 4 ரன். வெல்கம் பவுண்டரி. லாங்கான் மற்றும் மிட் விக்கெட் டீப் வச்சுருக்காங்க. எஸ், டேக்கன். முக்கியமான 2 விக்கெட். போன மேட்சை மாத்திர 2 பேரோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. அருண் மற்றும் லெஃப்டி பேட்ஸ்மேன், ஐ திங்க் மனோஜ் அவர் பேர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரபாகரன். பிரேம் ஸ்டிக்கில் போன பால் வைடு, பையில் ஓடி இருக்கப்பட்ட 1 காரணமாக. ஃபுல் பிளேட். ஐயோ, அடிச்சும் பார்த்தாங்க, சிங்கிள் மட்டும் தான். ஃபுல் ஷாட் காரணம் ஆயிடுச்சு, லேட் டைமிங். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் வச்ச ஃபீல்டிங் பக்கம் போயிருக்கு, தரையோட சிங்கிள். ஒரு பால் பாக்கி இருக்கு. இதுவும் கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஐயோ, ரன்னிங்கில் அந்த கேட்சை விட்டுட்டாங்க. சிங்கிள். 2 ஓவர் காமன் பவர் பிளே. பவுலிங் டீம் பக்கம் போயிருக்கு, டாமினேஷனை காட்டியிருக்காங்க. 12 ரன் கன்சீட் பண்ணி 3 விக்கெட்டு. முதல் பால் கவின் அவட்ட வந்து இதுவும் கேட்சுக்கான வாய்ப்பு. ரன்னிங்கில் பிடிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுப்பிரமணி. லேட்டாக சுவிட்சுக்கு போயிட்டாங்க. செகண்ட் பவுன்ஸ். பவுண்டரி சேவ் பண்ணிட்டாங்க, சிங்கிள் தான். ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து முடிச்சு விட்டாருங்க. வரவிட்டு ஆடினாரு, வாங்கி அடிக்கிறாரு. ஒரு மிஸ் டைம் ஷாட். நேரில் எந்த தான் முயற்சி, ரெடியாக இருக்கணும் ஃபீல்டர். விட்டு தரலங்க. ஒரு கேட்ச் விட்டால் அடுத்த 2 கேட்சை பிடிச்சிருக்காங்க இங்கே TN 11s. விக்கெட்டு போக நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் சக்தி. அண்ட் 1 மோர். இண்டிகேட்டர் கேப்பில் போயிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப லேட்டாக கட் ஆகி போச்சு. 3 ஓவர் முடிச்சிருக்கு, 23 ஸ்கோரு, 5 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஹிட்மேன் காமேஷ். பால் குத்தி கரெக்டாக ஓட்டார். வாஸ்டாக போயிட்டாங்க பேட்ஸ்மேனும். இந்த எண்ட்லேருந்து மேக்ஸிமம் வித்து கொடுக்காம தான் போட பார்ப்பாங்க. செகண்ட் பால் ஃப்ளோட்டோட தூக்கி போட்டார், அது நல்லா ஃபுல்லாக விழுந்துருச்சு. தாண்டி போயிடுச்சு, தலையை தாண்டி அமைச்சிருக்காங்க. 2 ஃபுல்லராக விழுந்துருச்சு. கரெக்டாக பார்த்து அடிக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக போட்டாலுமே குத்தி போட்டாங்க. குத்தி போட்டதை எடுக்க வசதியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். 6 வெளியே. சேஞ்ச், ரிசல்ட்லேயும் சேஞ்சு. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லராக போட்டார் போன பந்தை விட. சூப்பர், நல்ல கலெக்ட். 4 ஓவர் முடிவில் 37 ஸ்கோரு. இந்த ஒரு கவின் முதல் பால் அவர்கிட்ட வந்து போயிடுச்சுங்க, தடுத்துட்டாருன்னு நினச்சேன். செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு, இந்த மாதிரி படலை. ஜன்கான் ஃபைன் நிற்க இருந்துச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கதிர். விட்டு பார்த்தாருங்க, துணிஞ்சு பேட்டை விட்டு பார்த்தாரு. குத்தி கட்ட எடுத்து ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. 4. ஐ திங்க் 1 மோர் ரிமைனிங். ஸ்லோவாக ஃப்ளோட்டோட போட்டு கொடுத்தாரு. 5 ஓவர் முடியல, ஸ்கோர் 46. 6 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த ஒரு தேவா அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. டூ பிக் சுவிட்ச் கேடனில். குட் ஷாட். 6. போன வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி ஆடினார். கேட்ச் என்ற கால். எஸ் இட் இஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தமிழ்.
ஃபாஸ்ட்டாக போகுது பட் ஸ்டாப் பண்ணிடுவார். 48 தேவை மீதமுள்ள 2 ஓவரில். இந்த ஒரு ஸ்டாலின் ஸ்டம்பர் பால் ஓவர், முதல் பால் குத்தி போட்டார். குத்தி விலகி போயிருக்கு, ஒரு 4 ரன் கிடச்சிருக்கு. பேட்டில் பட்டு பாடியில் டாட் பால். ஓரளவுக்கு மிடில் பட் பவர் போட முடியல, கைக்கே போயிருக்குது. போன பால் வைடு, பின்னாடி பவுண்ட்ரி. ஓ ஷார்ட் டிஸ்மிஸல், காட்டன் போல்ட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், லாஸ்ட் விக்கெட். பந்து குத்தி உள்ளே வந்துச்சு. போன பால் டாட்டு. அந்த 1 மோர். ஐயோ ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டி போட்டிருக்காரு. 7 ஓவர் முடியல, ஸ்கோர் 66. லாஸ்ட் ஓவர் 6க்கு 39 தேவை, முதல் பால் சிங்கிள். போன பால் வைடு, ரீபால் இந்த பால். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். கேட்ச் ட்ராப் அங்கே. அந்த ஒரு பவுண்ட்ரி பட் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க TN 11s.